1 2 3 4 right left திருன்னு முடிக்கிறாங்க. நல்லா இருக்கும். அப்படியே உங்களை பார்த்து அப்படி பண்றாங்க. ஓகே. Book your next holiday at Grand Royal Tours. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் ரூபாய் 560 கோடி ஒதுக்கீடு. 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. இளன் படத்தில் நடிக்க மறுத்த சான்வி நாங்க தமிழ்ல வச்சிருவோம். ஆக்சுவலா மறுத்தாங்க தான். ஆக்சுவலா கெஞ்சதான் செஞ்சேன். அவங்க பர்த்டேக்கு நான் gift வாங்கி தரேன், எனக்கு படத்துல நடிக்கன்னு சொன்னா ஓகே சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. சேலரி பார்கெயின் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆனா வந்து நம்ம என்ன தொடர்ந்து மேரிட் ரோலே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து இப்படியே முத்திர குத்துறோம், அந்த பயம் இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு ராம்காம் ரொம்ப பிடிக்கும். குடும்பஸ்தன் வந்து என்ன, அது பிரெக்னென்ட் ரோல் இல்லை, அது கொஞ்சம் ஹவு டிட் யூ டேக் அப், ரொம்ப கட்ஸ் இருக்கணும் அப்படி. ஐ ரியலி லவ் த கான்செப்ட் ஆஃப் குடும்பஸ்தன். அதே மாதிரி இட்ஸ் அ ராம்காம் அண்ட் த லைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. போஸ்ட் மேல வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாம் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். நான் வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொல்லிட்டேன். கங்க்ராட்ஸ் அக்கா, மை ஹார்ட் இஸ் broken ஏதோ கமெண்ட் வந்து. மாலாக்கா ஐ லவ் யூ அந்த மாதிரி. சான்வி வந்து பெஸ்ட் கோ ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டர். டைமுக்கு வர மாட்டாங்க, பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாசிட்டிவ் இல்ல? பாசிட்டிவ் எதுவும் இல்லை. நெகட்டிவ். ஷாவினிஸ்ட். இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவிட்டியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா ஒரு வாட்டி எங்களுக்காக கேமரா முன்னாடி? 1 2 3. ஓகே ஓகே. கல்யாண வேலைலாம் எப்படி முடிஞ்சது? கல்யாண வேலை ரிசப்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டது. நாங்கெல்லாம் வந்து ஓகே சான்விக்கு கல்யாணமா, இளன் கூட ஓகே சான்வி ஐடி போய் ஓகே கங்க்ராச்சுலேஷன் போடலான்னு பார்த்தா தான் தெரிஞ்சு அது நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு படம் போல அப்படின்றது தெரிஞ்சு. எத்தனை பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க உங்க 2 பேருக்கும்? ஆக்சுவலாகி போஸ்ட் மேல வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாம் கங்க்ராட்ஸ் 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 அப்படி. நான் வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு கங்க்ராட்ஸ் அக்கா, மை ஹார்ட் இஸ் broken ஏதோ கமெண்ட் வந்துச்சு. அச்சோ, அது வேற வேற இளவரசி. இல்ல எனக்கு புரியல. கங்க்ராட்ஸ் அக்கா, ஹார்ட் இஸ் broken. இல்லங்க, அது மாலாக்கா ஸ்டேஜ்ல வருங்க. மாலாக்கா ஐ லவ் யூ அந்த மாதிரி. அது அக்காவுடைய பாசம், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கும் நிறைய பேர் கங்க்ராட்ஸ் சொன்னாங்க. நான் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி வச்சிட்டேன் போனை. ரொம்ப நிறைய பேர் இவ்வளவு பேர் கங்க்ராட்ஸ் சொல்றாங்க, தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி வச்சிட்டேன். நைஸ். ஓகே. அப்புறமா தெரிஞ்சவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு படத்துக்கு சொல்லலையா? ஆனா பாவீங்களா, ஏங்க அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அது வந்து படம். நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த இது பண்ணிட்டு இருக்கும்போதுமே சார் வந்து சொன்னார் இல்லையா, செந்தில் சார் சொல்லியிருந்தாரு இல்லையா, இது தமிழ் படமா, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு. அதனால தான் நான் முடி எடுத்துட்டேன், தமிழ்ல தான் பேச முடி எடுத்துட்டீங்க. சாரி மறந்துச்சு. ஓகே, டைரக்டர் டு ஆக்டர் எப்படி இருக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஜாலியா இருக்கு ஆக்சுவலா. நைஸ். வேற சொல்லுங்க. தேங்க்யூ. நாங்க வேற நர்வஸ், அது வேற. இது ஆக்டர்ல இருந்து டைரக்டர்ல இருந்து லெட்ஸ் கீப் இட் ஃபன் ஒன்லி. ஓகேவா? அந்த ஸ்விட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி டஸ் இட் ரியலி வெல். நைஸ். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலாக டிரெக்டராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஆக்டராகவும் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணீங்க? நான் என்னோட டீம் நல்லா ஸ்ட்ராங்கான டீம். என்னோட ஷேடோ டைரக்டர் ஹரிஷ், ஷேடோ டைரக்டர்னா அவர் தான் ஆல்மோஸ்ட் டைரக்ட் பண்ணாங்க. ஷேடோ டைரக்டர், அப்புறம் டிஓபி தினேஷ், அப்புறம் எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அதனால் அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு ப்ரெஷர் கம்மி தான். நைஸ். ஓகே. எங்களுக்கு வந்து இளனுடைய அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கும்பொழுது என்டையராக அவர் கூட ஜேர்னி ஆகிற ஒரு பர்சன் அப்படின்னா யுவன் சார் இருந்துகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தில் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தார். 2வது படத்தில் என்னுடைய வாழ்க்கையே உனக்கு கொடுத்தங்கிற மாதிரி அவருடைய கரியரில் வந்து ஒரு பெஸ்ட் சாங்கை இளனுக்காக கொடுத்துருக்காரு. இந்த ஒரு படத்துலையும் உங்களோட சேர்ந்து அவரும் ட்ராவல் ஆகுறாருன்றப்போ அந்த பாண்ட் எப்படிப்பட்ட ஒரு பாண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்போ கூட யுவன் சாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஓகே, இன்டர்வியூ போகிறோம். அந்த மாதிரி ஒரு பாண்ட் தான். அதான் யுவன் சார் படம் பண்ணாவே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து பேங்காக், கம்போசிங் கம்போஷன் அங்கதான். ஸோ அதில் ஒரு என்ன சொல்றது, யுவன் சார் வந்து ஒரு சாங்குக்கு 5 minutes 10 minutes தான் ஒரு தேவை. 5 சாங்னா அவ்வளோ ஒரு 1 hour தான் தேவை. ஆனால் நான் 5 நாள் ட்ரிப் போட்டு அங்கே இருப்போம் நாங்கள். எங்களுக்கு பூக்கி இவனை நீங்க வெளியில கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சான்வி வந்து இப்படி ஹார்ட் வைங்கனாரு, அவர்ல இப்படி எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப கியூட்ல, செம கியூட்டா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்போ? இல்ல நான் இப்படி சொன்னேன், சார் இப்படி பண்ணலாம் சார், சார் வந்து இப்படி வேண்டாம் இப்படி பண்ணலாம். கரெக்டா சொல்லு, கரெக்டா என்ன சொன்னார் சார்? என்ன இந்த பொண்ணு அவுட்டேட்டடா இருக்கு, இதான் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. சொன்னாரா இல்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. நான் படத்துக்காக என்ன வேணா தயாரா இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா, சொல்லிக்கோங்க பரவாயில்ல. அப்படி படத்துல வேற, இப்போ ரியாலிட்டில வேற பார்க்கலாம்.
ஆனால் உங்களுடைய அந்த ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் பிரேமா காதல் எடுத்துக்கிட்டா லிவின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறோம். ஸ்டார்லையும் அப்படிதான் பிரீத்தி முகுந்தனை வந்து பைக் ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பீங்க, நிறைய இந்த ஃபெமினிசம் ரிலேட்டடாக காமிச்சிருப்பீங்க. இதுலேயும் அப்படிதான், ஏன் வந்து கல்யாணம்னா ஒரு பொண்ணு மட்டும் ஒரு வீட்டுக்கு வரணும், ஒரு பையனும் போகலாங்கிற நிறைய ஸ்டீரியோ டைப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இளன் வந்து அடுத்தடுத்து வரும்போது ஒரு ஃபெமினிஸ்டாக மாறிட்டு வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, நான் கேட்கல. என்ன பதில் சொல்றது? நல்ல கேள்வி தானே? நல்ல கேள்விதான். பட் நல்ல விஷயம் தானே when someone writes ஒரு இதுக்கு அவங்க ஆன்சர் பண்ண கேட்டாங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா when someone writes ஒரு women character really well, அது ஒரு I think it's a very celebrating thing ல. So பட் ஃபெமினிஸ்ட் வந்து ஒரு நல்ல வேர்ட் தான். நல்ல வேர்ட். தப்பான வார்த்தை, கரெக்டான வார்த்தை தான். கரெக்டா அப்ப பயன்படுத்துங்க. நீங்க திட்டல இல்ல? ஐயோ ஆன்டி கிடையாது. ஓகே சான்வி, எங்களுக்கு வந்து குடும்பஸ்தன்ல வந்து ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர், நிறைய இடங்கள்ல வந்து எங்களை வந்து அப்படியே அங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு, கோவப்படுற இடத்துல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்தடுத்து வந்து இங்க டான்ஸ் பண்றாங்க, இங்க வந்து ஹோம்லியான கேரக்டர் பண்றாங்க. சான்வி இதுல எப்படி இருக்க போகுது? இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். பண்ணுங்க. இல்ல இப்ப எங்க வீட்லயே கூட இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பஸ்தன் படத்துல அடிச்சாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே, அடையாளமே தெரியல. நீங்க லுக்க மாத்திட்டீங்கல என்டையராங்க. அதான் அது நான் மாத்திட்டேன். உல்டா குடும்பஸ்தன்ல மாத்திட்டாங்க. ஓகே, நேச்சுரல் லுக் இதுதான் அப்படி. இல்ல நான் மாத்திட்டேன்றதை விட அவங்களுக்கு வெர்சடைலா அவ்வளவு லுக்ஸ் பண்ண முடியுதுன்ற நான். சோ யா உங்களுக்கு வந்து ஆனா வந்து நம்ம என்ன தொடர்ந்து மேரிட் ரோலே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து இப்படியே முத்திர குத்துறோம், அந்த பயம் இருந்துச்சு ஆக்சுவலா இந்த படம் சொல்லும்போது? ஆக்சுவலா எனக்கு ராம்காம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அப்படி. ஸோ குடும்பஸ்தன் வந்து தட்ஸ் வாட் தே ஆர் ஸ்டார்டிங்ல. ஏன்னா அது ப்ரெக்னென்ட் ரோல் இல்லை, அது கொஞ்சம் ஹவு டிட் யூ டேக் அப், ரொம்ப கட்ஸ் இருக்கணும் அப்படி. ஸோ நான் சொன்னேன் இல்லை ஐ ரியலி லவ் த கான்செப்ட் ஆஃப் குடும்பஸ்தன். அது ரொம்ப இது என்டர்டெய்னிங்கான படம். அதே மாதிரி இது வந்து இட்ஸ் அ ராம்காம் அண்ட் த லைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் எடுத்துட்டேன். பட் ஸ்பெசிஃபிக்கா அப்படி இல்லை, தட் இல்ல இந்த மாதிரி ஒரு மேரிடான பொண்ணு அப்படி நான் பண்ணக்கூடாது அப்படி இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் தி ஸ்டோரி. ஓகே, ஆல்வேஸ் த ஸ்டோரி அப்படின்னா என்ன லைன் சொல்லி சான்வியை வந்து அக்செப்ட் பண்ண வச்சுக்கோங்க? ஏன்னா சான்வி வந்து அடுத்தடுத்து நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஷெட்யூல் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான வேலை. இவங்க குடும்பஸ்தன் பண்ணாங்களா, அது முக்கிய காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சொல்லுங்க, நான் சொல்லுவா. 1 2 3 நான் தான் முன்னாடியே சொன்னேன். இவரு ஓகேவா, இவர் தான் ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க. என்னது? இல்ல நான் சொல்லிடுறேன். சரி குடும்பஸ்தன் ப்ரொடியூசர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் ஓகே, அவர் வந்து இந்த இவங்களோட ஆடிஷன் எனக்கு காமிச்சு எப்படி நடிக்கிறாங்கன்னு கேட்டார். நான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும், இந்த பொண்ணெல்லாம் வேணாம் பொண்ணு போடலாம்னு சொல்லிருக்க முடியும். ஆனா இளன் அப்படிப்பட்டவர் கிடையாது. கொஞ்சம் ஓவரா போகுது, பட் இட்ஸ் ஓகே. வந்தாங்க, கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. பதிலே சொல்லல. அப்புறமா என்ன நம்ம வாய்ப்பு வாங்கி கொடுத்து இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணது அப்படி இருந்துச்சா இல்லனுக்கு? ஒருவேளை ஒரு லைட்டா இருக்கும்ல எல்லாரும். இருக்கலாம், தப்பு கிடையாது. என்ன நாங்க தமிழ்ல வச்சிருவோம். இளன் படத்தில் நடிக்க மறுத்த சான்வி ஆக்சுவலா மறுத்தாங்க தான். கெஞ்சியே இளன் அப்படின்னு ஆக்சுவலா கெஞ்சதான் செஞ்சேன். ஆமா ஆமா, டீட்டெயிலாக சொல்ல முடியாது, நான் சின்னதாக சொல்றேன். அவங்க பர்த்டேக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன், எனக்கு படத்தில் அடிங்கன்னு சொன்னா ஓகே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அதாவது சேலரியில வந்து இப்போ நம்ம சேலரியே கேட்க மாட்டாங்களா? பார்கெயின் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா போதும். என்ன கிஃப்ட்? ஸ்பெஷலா இருக்கணும், அது அவ்வளவுதான். இப்படியா? இதா அந்த இருக்கு பாருங்க, அது நீங்க வாங்கி கொடுங்க. எவ்வளோ? என் பர்த்டே கிஃப்ட். டைமண்ட், பிளாட்டினம், இன்னும் கீழே சில்வர், இன்னும் ஒரு பிளானட்ல இருக்கிற ஒரு ரேர் மினரல் வச்சு அதை டிசைன் பண்ணிட்டோம். அவ்வளோ இருக்கா இதுல? தெரியல. ஜூபிட்டர். சான்வி கியூ கிட்ட ஒரு எனர்ஜி எப்பவுமே இருக்கும். அது வந்து நாங்கள் சாங்ஸில் டான்ஸ் ஆடும்போது, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நாங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து இதுக்கு முன்னாடி நடித்த ஃபிலிமில் வந்து சான்வி ரொம்ப சாந்தமாகவே காமிச்சிருந்தாங்க. இதில் அவங்க ஒரு பயங்கரமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்களா? ஒரு சாங் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். டான்ஸ் எனக்கு ஆட வராது, அதனால அவங்க ஆட வைக்கல. பாத்தீங்களா எப்படி இருக்காரு? இப்போ இவங்க கூட நான் ஆடினா மாட்டிப்பேன்ல. ஏன் சோலோ வைக்க வேண்டாம்? சோலோ வைக்க வேண்டியது, அவங்களுடைய டேலண்ட் இருந்து நீங்க உலகத்திற்கு கொண்டு வர வேண்டியது, ஏன் மறுத்துட்டீங்க? அடுத்த படத்துல பண்ணிடுவோம் நாங்க. ஏன்னா இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்த படத்துல பண்ணிடலாம். இந்த மாதிரியான கோ ஆர்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர்கிட்ட எதுவும் கேக்குறது கிடையாது. கேக்குறீங்க இவங்க ப்ரொடியூசர் ஆக போறாங்களா, நான் தான் டைரக்ட் பண்ணி கொடுக்கணுமா? ஆஃபிஷியலி அனௌன்ஸ் நவ. பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷன் பண்ணிட்டு will announce. But talking about Sanvi's energy, yes, அவங்க வந்து சூப்பரான எனர்ஜெட்டிக்கான பர்சன். இப்போ நான் வந்து செட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரூம் தான் இருப்பேன். பிகாஸ் நிறைய பிளானிங் எல்லாமே போயிட்டு இருக்கோம் உள்ள. எல்லார்ட்டையுமே ஒரு மாதிரி ஒரு ரூம் தான் இருப்பேன், ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கனால.
பட் சான்வி வந்துட்டாவே அந்த எனர்ஜி மாறிடும். அவங்க ஒரு பிரைட் ஸ்மைலோட வருவாங்க. அந்த ஸ்மைலே நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துரும். அந்த ஸ்மைல் பண்ணி காமிங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக அது ஒரு அபரிச்சித்தோட யாரு அன்னியன் மாதிரி இவர் எப்படின்னா ஒரு டைரக்டர் டு ஆக்டர் when I'm around him he's like a kid. He's very like ஒரு ரெமோவா கிடையாது, பட் ரொம்ப ஒரு கூஃபியான பர்சன். அப்படி he changes அப்படி போதும் அது இழுக்க வேண்டாம். ஓகே சாமி, உங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப் வந்து நீங்க அவருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னாரு. அவரே நம்ம ஆட வைக்க கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் தான் அவர் தெரியும். அவர் நல்லா வந்துட்டு போய் சொல்லலாமா? அட்ராசிட்டி நீங்க பாத்தீங்களா? இப்படி பண்றலாம் ஒரு டான்ஸ் ஆங்க. இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி கால் சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. இப்படி நான் பண்றதுல ஒரு டான்ஸ் ஆங்க. ஓகே சாமி பண்ணா டான்ஸ் அது இப்படி இல்ல அது ஜஸ்ட் நீங்க படத்துல பாருங்க. ஓகேவா? இதா 1 2 3 1 2 3 4 இருங்க சரி. இப்போ உல்டானா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் திருன்னு முழிக்கிறேன். அது நல்லா இருக்கும். அவரு கேமரா பாக்குறன்ற பேர்ல இப்படியே உங்களை பார்த்து அப்படி பண்றாங்க. வந்துருச்சுல? வரல. ஓகே வந்துருச்சு. ஓகே, நீங்க நல்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மரா இருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு டான்ஸ்ல உங்களுக்கு சின்னதுல இருந்தே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா? ஆமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஈவன் பிஃபோர் ஆக்டிங் எனக்கு டான்ஸ் ஃபர்ஸ்ட் லவ். ஓகே. ஸோ பட் எப்பவுமே என்ன கத்துக்கல டான்ஸ். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒர்க் ஷாப்க்கு ஒரு 2-3 days ஒர்க் ஷாப், ஒரு 1 week ஒர்க் ஷாப் அப்படி கற்றுக்கிட்டேன். பட் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டான்ஸர் அப்படி நான் கற்றுக்கல. ஸோ பரதநாட்டியம், குச்சிப்புடி அது எல்லாமே ஒரு 1 month, அதுக்கப்புறம் பிரேக்கு, அதுக்கப்புறம் 2 months பிரேக்கு, ஒரு 1 week பிரேக் அப்படி போயிருக்கேன். பட் somehow I feel எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஜாய்ஃபுல். ஏன்னா ரொம்ப ஐ ஃபீல் அலைவ் when I'm dancing. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் இஃப் ஐ ஃபர்கெட் ஸ்டெப்ஸ் இல்லை, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. I'll do something there அப்படி. ஸோ அது பிரபு சார் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஆமாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், பட் நீங்கள் வந்து இஃப் யூ ஃபர்கெட் யூ வில் டூ சம்திங் எல்ஸ் அப்படி. ஸோ ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் லவ்ட் டான்சிங். நைஸ். ஆனால் படத்தில் வந்து நமக்கு வந்து டான்ஸ் ஓரியன்டான ரோல் வேணும்னு எதிர்பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆக்டிங்க்கு உள்ள வந்ததுக்கு பிறகு? அது வந்தா நல்லா இருக்கும். வரலாம் பரவாயில்ல. தரமாட்டேங்கிறாங்க திட்டிக்கிறாங்க இல்ல. அதான் அவர் தெரியும். இப்போ யாராவது வந்து பக்கத்துலயே இருந்துட்டு ஏதாவது டைரக்டர் வந்து நமக்கு தரலனா திட்டுறதுனா திட்டிக்கலாம். இப்போ அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி டான்சர்னால ஒரு போர்ஷன் அதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சது. இந்த படத்துல சாங்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணிட்டு நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா இளவரசன் ஒரு குட்டி பிட்டு ப்ளீஸ் 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 பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம். அவர் வந்து ஆமா இருக்கு அட்ராசிட்டி ஆமா இருக்குன்னு பெருசா சொல்லி இப்படி முடிச்சிட்டாரு. ஆமா கட்டு நான் வந்து வேணா படம் எல்லாமே முடிஞ்சு அட்ராசிட்டி தெரியும்ல, அது திரும்ப டான்ஸ் ஆடுறீங்களா? இல்ல அந்த ஸ்டெப் வந்து நான் அதையாவது அங்க பார்க்க சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா அது ஒரு நல்ல சாங். எனக்கு இந்த காம்போ விஷயம் டக்குன்னு ஒன்று தோணிடுச்சு. ஓகே, நீங்க வந்து அவங்கள பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுங்க. ஐ செட் பாஸ். நீங்க வந்து சான்வி பத்தி நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுங்க. நெகட்டிவ் சென்ஸ் ரோஸ்ட் நீங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரோஸ்ட் ரொம்ப பேட் கல்ச்சர். ஆனா நீங்க இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா? அது அப்பப்போ ஓகே ஓகே இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே ரெடி, பாசிட்டிவ் ஸ்டார்ட். சான்வி வந்து பெஸ்ட் கோ ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டர். ஓகே பாஸ் சொல்லுவேன். ஓகே பாஸ். டைமுக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கே 15 minutes லேட் நினைக்கிறேன் இன்டர்வியூ. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி எங்க அப்பா அம்மா வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க, அண்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி சரி ஓகே நீங்க பண்ணுங்க, நானும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஒன் ஒன்லி இல்ல, ஏன் நீங்க காசு நல்லா இருக்கு கொஞ்சம். உங்களுக்கு பேர் ஒன்று இருக்கு. யாருக்கு? இவங்களுக்கு. செல்ஃபி சான்வி, செல்ஃி சான்வி, செல்ஃி சான்வி 3 times சொல்லுங்க. 3 times என்னடா இது? போதும்ல? போதும். ஓகே நீங்க பாசிட்டிவ் இல்ல, இப்போ நீங்க பண்ணலாம். பாசிட்டிவ் எதுவும் இல்ல. சரி ஓகே ஸ்ட்ரைட்டா பாஸ். ஸ்ட்ரைட்டா நெகட்டிவா? நெகட்டிவ். ரெடி. ஷாவினிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் தான், இப்போ ஷாவினிஸ்ட் தான். அதெல்லாம் போய் பாசிட்டிவ் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர். பாஸ் சொல்லாதீங்க. ஏய் your turn is done இல்ல. சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க. he is very funny. ஏன்னா ஒரு மிஸ்டர் பீன் if he is like recreated for தமிழ் படத்துல இளவரசன் தான். ஆமா இவர் தான். ஸோ அவர் ரொம்ப காமெடி பண்ணுவாங்க, பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஐ ரியலி லவ் இட். ஓகேவா? அது பாசிட்டிவ் இல்ல? பாசிட்டிவ். இன்னொரு சொல்லட்டுமா? இன்னொன்னு பாஸ் சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க பாஸ் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 500 ஜிபே. ஓகே
அது ஒன்று. செகண்ட் வந்து அவருக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபார் எனி ஆக்டர் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா ஒரு சீன் பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர் அவேராக இருக்கணும் ரொம்ப தேவை. ஸோ அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாஸ் எதுக்கு சொன்னீங்க? நெகட்டிவ் சொல்லணும். கரெக்டாக சொல்லணும். இப்போ வந்து நெகட்டிவ் சொல்லணும். ஆமாம், அது கடற்கரை அப்படியே இல்லை நெகட்டிவா ஃப்ளோ வராது. அவருக்கு மேனர்ஸே இல்லை. ஆமாம், மேனர்ஸே இல்லை. எப்படின்னா எவ்ரி ஒன் வில் பி தேர், ஆக்டர்ஸ் எல்லாமே டசன்ட் கேர். ஏன்னா ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு ஆட்டிடியூட் ரொம்ப பேட் ஆட்டிடியூட். ஏன் இப்படி பண்றீங்க? அது எப்படின்னு இப்படி டைரக்டர் தெரியாது. பட் ஓகே இட்ஸ் ஓகே, என்ன பண்றது? ஆமா, பட் ஓகே, பெரிய ஹிட் இருக்குல்ல காவ்யா, சாரி ஐயோ படம் பேர் மாத்திட்டா. உங்க படம் ஹிட் ஆகும். பிரேமா காதல், காவ்யா காதல் ஹிட் ஆகும். காவ்யா காதல் கிடையாது, பட் அருண் விஸ்வாஸ் ப்ரொடியூசர் அது கிடையாது. பட் இல்ல பியார் பிரேமா காதல் பெரிய ஹிட் இல்ல, அதனால கொஞ்சம் அவருக்கு அது இருக்கு. இல்ல ஹெட்வைஸ் திமிர் தமிழ் தமிழ் வரத கூட திமிர் இருக்குங்கறாங்க. ரைட், அது கொஞ்சம் இருக்கு. நான் ட்ரை பண்ண சேஞ்ச் பண்றதுக்கு. இல்ல லவ் இஸ் எவ்ரிதிங் அப்படி சொன்னேன், பட் கேட்க மாட்டார். அது முடிஞ்சு போதும். பாவம் அவரு. பாவமா? நீங்க சான்வி தான் பாவம். இல்ல நீங்க பாவம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டேன். ஏவத்தி எவ்வளவு சொன்ன அப்பா அம்மா மதிக்க மாட்டா, ஆட்டிடியூட், நேர்ல வந்து டைம்க்கு வர மாட்டாங்க, இதெல்லாம் எனக்கு. இப்ப சொல்லுங்க, அது எல்லாமே உல்டா அப்படின்னு. இல்ல அந்த இது மறந்துட்டீங்க. நீங்க அப்படியே விட்டுட்டா அத ஒரு டேக்ல போயிருக்கு ரெண்டு வாட்டி. இது மறந்துட்டீங்க. செல்ஃபி சான்வி, செல்ஃபி சான்வி, செல்ஃபி சான்வி. செல்ஃபி இல்ல, ஃபிஷ் சொல்றாங்க. செல்ஃபிஷ் சான்வி, செல்ஃபிஷ் சான்வி, நாட் செல்ஃபி இல்ல. செல்ஃபி ஸ்டில் ஓகே. செல்ஃபி இல்ல, ஐ திங்க் செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபிஷ் செல்ஃபி சொல்றாங்க பாருங்க. பியார் பிரேமா காதல்ல தொடங்குன ஒரு விஷயம் இன்னைக்கு கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு. இளன் வாழ்க்கையில எப்ப கல்யாணம் பண்ணணும்? ஓகே, எப்ப சொல்றா? எப்ப கேக்குறாங்க? எப்ப கல்யாணம்? ஃபர்ஸ்ட் பொண்ணு, அப்புறம் கல்யாணம். ஓகே, உங்களுக்கு பொண்ணு இல்லையா அப்போ? ஐயோ, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? சேம், ஃபர்ஸ்ட் பையன், அதுக்கப்புறம் கல்யாணம். டைம் இருக்கு, அப்படி கேட்காதீங்க. என் அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ல சொல்றாங்க, எப்போ ஒரு 5 இயர்ஸ் ஓகேவா, 6 இயர்ஸ். இப்போ நீங்க என்ன சொன்னா பெயின் ரூட்ஸ் வந்து எங்க ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க. ஏன்? நான் சொல்ல மாட்டேன். சொன்னா அந்த கல்யாண மேட்டர் வரும், அவங்க வீட்ல கேட்பாங்க. உங்க அப்பா நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேன் சார் லிங்க் அனுப்பி பாருங்க அப்படி டிவில போட்டு பாருங்க அப்படின்னு. நான் அவங்களுடைய அடுத்தடுத்த மூவி செலக்ஷன் அந்த மாதிரியான கேரக்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன இந்த மாதிரி வந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களாமே? அப்படியா? இன்னொரு படம் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல, காவ்யா காதல். ஸோ அந்த படம் ராம்காம் தான். ஸோ ஐ திங்க் அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு. ஏன்னா ஐ லவ் ராம்காம்ஸ். ஸோ அது வந்து திரும்ப காமெடி படம். அண்ட் பாரத் நடிச்சாரு. ஸோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? இல்லை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? இல்லை ஆக்சுவலாக மற்ற படத்தோட ப்ரொமோஷன் இங்கே பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ப்ரொடியூசர் நம்ம ஃப்ரெண்டுன்றனாலையும் ஹீரோ நம்ம ஃப்ரெண்டுன்றாலும் கண்டிப்பாக பண்ணும். ஆமாம், ஹீரோ நம்ம ஃப்ரெண்டுங்கிறாங்க. கண்டிப்பாக ஓகே, போதும், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் மேனிஃபெஸ்டட் தட் ஏன்னா எனக்கு ஒரு ரொமான்ஸ் காமெடி அந்த மாதிரி படம் வேணும் அப்படின்னு. ஸோ நம்ம படம் ரொமான்ஸ் காமெடி இல்லையா? ரொமான்ஸ் காமெடி ப்ளஸ் மாம் காமெடி இல்ல? மாம் காமெடி. ஆமா, ராதிகா மேம். எஸ், அவங்கள பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். சூப்பர் சான்வி, தேங்க் யூ. எப்படி வந்து மேம பிடிச்சிங்க? அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா வந்து ஆஃப்டர் தாய்க்கிழவி அவங்க எல்லாரும் திருப்பி வந்து நாங்க அந்த ஒரு ஜோன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எப்படி இருக்க போது அவங்களுடைய கேரக்டர்? ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து எங்க அப்பாவோட குருநாதர். ஸோ அவர் தான் ராதிகா மேமுக்கு மெசேஜ் பண்ணார், இது மாதிரி ஒரு நல்ல கதை இருக்கு கேளுங்கன்னு. அவங்க வந்து கேட்டாங்க. கதை கேட்டவரையும் அவங்க மேம் பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் தான் சொன்னா நினைக்கிறேன். பட் அவங்க ரொம்ப பிடிச்சதா, இட்ஸ் அ வெரி கியூட் ஐடியா, ஐ டூ இட் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்படி தான் நடந்துச்சு. அண்ட் ராதிகா மேம் தான் இந்த படத்தோட, சொல்லட்டுமா? சொல்லுங்க, செகண்ட் ஹீரோ அவங்க தான். ஹீரோயின் அவங்க தான். ஏதோ ஒன்று அவங்க தான் மெயின், அதுதான் சொல்ல வரணும். செகண்ட் ஹீரோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். ராதிகா மேம் தான் ஹீரோயின். சொல்லுங்க. சூப்பர். ராதிகா மேம் தான் இந்த படத்தோட மெயின். அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஏன்னா நீ செகண்ட் ஹாஃப் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களோட பிரசன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அவங்க தான் மொத்தத்தையும் லீட் பண்ணி அவங்க தான் கொண்டு போறது. எஸ், நீங்க பேசும்போது அப்பான்னு சொல்லும்போது தெரியும், பியார் பிரேமா காதலியா இருக்கட்டும், ஸ்டார்லயா இருக்கட்டும், அப்பாக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். ஈவன் ஸ்டார் வந்து நான் அப்பா கிட்ட நான் பேசியிருக்கும் பொழுது அப்பா சொன்னாரு நிறைய விஷயங்கள் அவன் என்ன வச்சு எடுத்திருந்தான், தேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதுவுமே ஹாப்பியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல அப்பாக்கு ரோல் இருக்கா? சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் யூசுவலாவே அப்பாக்கு வந்து நான் ரோல் வந்து அப்பாக்கு கொடுக்கணும்னு கொடுக்கவே மாட்டேன். ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சம் இருந்தா மட்டும் தான் கொடுப்பேன்.
இந்த படத்துல அதே மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு சின்ன ஆனால் ரொம்ப சின்னது, அதனால அது கேமியோன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்களே. அப்படியா? அப்பா கேமியோ பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்பா கேமியோ பண்ணியிருக்காரு அந்த படத்துல. ஓகே, எங்களுக்கு என்னன்னா இப்போ ரீசெண்டா DC ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா லோகேஷ் சார் வந்து டிரெக்டரா இருந்தாரு, அடுத்து ஆக்டரா வந்துட்டாரு, இனிமே ஒரு ஃபுல்லா வந்து நடிக்க தான் போவாரு. இளனும் வந்து டிரெக்டரா இருந்தாரு, இப்போ வந்து ஆக்டர் கம் டிரெக்டா மாட்டார், இவருக்குலாம் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டாங்க, நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னாங்களே, அப்படிதானா? லோகேஷ் கனகராஜே வந்து இப்போ பண்றாருல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நடிச்சா ஹீரோ தானு தான் கேட்போம் நாங்க. இல்லை, நான் என்னோட பிளான் சொல்றேன். அது பிளான்லாம் எப்பயுமே நம்ம கையில கிடையாது, மைண்ட்ல இருக்கிற பிளான் அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு ஒரு படமா டைரக்ட் பண்ணணும், ஒரு படமா நடிக்கணும் அப்படின்றது என்னோட பிளான். காதல்ல தொடங்கின ஒரு விஷயம் கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு, முடியக்கூடாது. இது இன்னும் அடுத்தடுத்த ஜேர்னிஸ் போகணும். இளனுடைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு இருந்தா பியார் பிரேமா கல்யாணத்துடைய சக்சஸ் மீட்ல நம்ம எல்லாரும் மீண்டும் மீட் பண்ணலாம். ஓகே, வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம், ஐயோ இல்லையா, சரி சாமி நீங்க வச்சுக்கோங்க சாமி. ஆகஸ்ட் 21 நாங்க ஏன் வந்து பியார் பிரேமா கல்யாணத்தை எல்லாரும் குடும்பமா உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கணும், ஏன் பார்க்கணும்? இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னு, ஃபேமிலி, லவ், மேரீடு, வித்தவுட் நாட் அன்மேரீடு, எல்லாரும் வந்து கண்டிப்பா படம் பாருங்க. ஸோ என்னோட பியார் பிரேமா காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பியார் பிரேமா கல்யாணம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு, முன்னாடியே சொல்லி சொன்னீங்களே. சரி, ஓகே. பட் அதே நேரத்தில் பியார் பிரேமா காதல் வந்து கொஞ்சம் யூத் சென்ட்ரிக்காக இருந்துச்சு. இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ராதிகா மேம், கீதா மேம் அண்ட் MS பாஸ்கர், யோகி பாபு சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேர் விட்டுருங்க, அவங்களுக்காக படம் பாருங்க. கண்டிப்பா. ஒன்லி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ், August 21. Only on Netflix. Book your next holiday at Grand Royal Tours. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் ரூபாய் 560 கோடி ஒதுக்கீடு. 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி.